மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. உம்மை தேடி உமதருள் வேண்டி தாகம் கொண்டினார். உயிர் தந்த உம் உருவினிலே கலந்து மகிழ்வினார். உம்மை தேடி உமதருள் வேண்டி தாகம் கொண்டினார். உயிர் தந்த உம் உருவினிலே கலந்து மகிழ்வினார். அழிவில்லா வார்த்தையால் வாழ்ந்திடுவே, திருவுடல் திரு ரத்தம் பருகிடுவே. திருப்பலி வாருங்கள், மீட்பினை நிலம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். ஆண்டவர் தமக்கு தாமே அவரை தம் தலைமை குருவாக தேர்ந்து கொண்டார். தமது கருவூலத்தை திறந்து நன்மைகள் அனைத்திலும் அவரை வளம் பெற செய்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அற்புத சுரங்கம் எங்கும் அருள் பொங்கும், இன்னல்கள் நீங்கும், வாழ்வில் இனிமை தங்கும். துன்பங்கள் விலகும் நம் புனிதர் தூயவரின் பரிந்துரையாலே, புதுமைகள் கோடி நிகழும் புனிதரின் அருளாலே. தென் தமிழகத்தின் 3 புனிதர்களின் புண்ணிய பூமியாம் அற்புத சுரங்கம், சுரண்டையின் பாதுகாவலராம் கோடி அற்புதர், புதுமை வள்ளல், நன்னாக்கு அழியாத மறைவல்லுனர் புனிதர் அந்தோணியாரின் 8ஆம் நவநாள் திருப்பலிக்கு சகாயமாதா அன்பியத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நாளில் உலகில் வாழும் அனைத்து தமிழ் மக்களினாலும் கொண்டாடப்படுகின்ற விழா பொங்கல் திருநாளாகும். உழவர்களின் சிறப்பை உலகிற்கு கூறும் உழவர் திருநாளில் உள்ளம் மகிழ்ந்து, உறவுகள் இணைந்து, உற்சாகம் பொங்கிட உதிக்கும் கதிரவனை உளமாற வாழ்த்திடுவோம். பொங்கல் திருநாள் தமிழர்களின் நன்றி மறவாமை பண்பினை எடுத்துக்காட்டும் திருநாள். படைப்பில் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் திருநாள். ஆண்டு முழுவதும் விளைவித்த பயிர்களின் அறுவடைக்கு உதவிய கால்நடைகள், கழனி வயல், கதிரவனை வணங்கி பொங்கலிட்டு மகிழ்கின்ற இந்நன்னாளில் இன்றைய சிந்தனையானது பண்பான மனைவி ஏற்றி வைத்த விளக்கு ஒருபோதும் அணையாது. நல்ல மனைவியின் அழகு ஆண்டவர் உரையும் உயர்வானில் எழும் கதிரவனை போன்றது. சீராக்கின் ஞான நூல் 26:16 கூறுகிறது. ஒரு மனைவியே குடும்பத்தின் விளக்கு ஆவாள். அவளுடைய பேச்சில் கனிவும் இரக்கமும் இருக்குமானால் அவளுடைய கணவன் மற்ற மனிதர்களை விட நற்பேறு பெற்றவன்.
மனைவியை அடைகிறவன் உயர்ந்த உடைமையை பெறுகின்றான். தனக்கு ஏற்ற துணையும் ஆதரவும் தரும் துணையையும் அடைகின்றான். ஏனெனில் நல்ல மனைவியே ஒருவனுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து. செல்வனாகவோ ஏழையாகவோ இருந்தாலும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு ஆண்டவரால் அளிக்கப்படும் பெரும் செல்வத்துள் ஒன்று மனைவி ஆவாள். ஒரு மனைவியிடம் விளங்கும் நன்னயம், துணிவு, பற்று, அறிவாற்றல், அமைதி, அடக்கம், ஒழுக்கம், கற்பு நெறி, ஒழுங்கு அமைதியே அணிகலன்களாகும். இத்தகைய குணங்களை கொண்ட பெண் ஏற்றி வைக்கும் விளக்கானது தூய விளக்குத்தண்டின் மேல் ஒளிரும் விளக்கு போன்றது. சீராக் 26:17 கூறுகிறது. ஆம், பண்பான மனைவி ஏற்றி வைக்கும் விளக்கு ஒருபோதும் அணையாது. ஒரு பாடல் அழகாகச் சொல்லும், நானே உலகின் ஒளி என்றார் இயேசு, இந்த உலகத்திற்கு ஒளி நீங்கள் என்றார். கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் ஒளி பெறுவோமே, இந்த உலகத்திற்கு ஒளியாக சுடர்விடுவோமே என்று. ஆம், இறை இயேசுவை உள்ளத்தில் ஏற்று இல்லத்தில் வாழ எல்லா குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இத்திருப்பலியில் வேண்டி ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது சகாய மத அன்பிய குடும்பங்களை சார்ந்திருக்கக்கூடிய அத்துணை குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், நினைத்த காரியங்கள் கைகூடும்படியாகவும், திருவாளர் எலோசியஸ் வின்சி துரையூர் குழந்தைகளினுடைய கல்வி வேலை வாய்ப்பு வெகு விரைவில் கிடைக்கும்படியாகவும், விவசாயம் செழிக்கும்படியாகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், தொழில் வளர்ச்சி, குடும்ப சமாதானத்திற்காகவும், சங்கரங்கோவில் மாரியப்பன், சாந்தி வினோத்குமார், கல்யாணகுமார், அன்பு மேரி இவர்களினுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரினுடைய நலன்களுக்காகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், கல்யாணகுமார் அன்பு மேரிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், நல்ல வேலை கிடைக்கவும், வினோத்குமாருக்கு அரசு வேலை கிடைக்கும்படியாகவும், சுரண்டை சூசை கெத்திரியோன் இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று தனது 8வது நினைவு நாளை நினைவு கூறும் 8வது ஆண்டு நினைவு நாளை நினைவு கூறும் கபிரியல் திபுர்சிஸ் ரோச் இவர்களினுடைய ஆன்மா நீத்தி இலைப்பாற்றி அடையும்படியாகவும், கயத்தாறு பன்னீர் குலத்தை சேர்ந்த பகவதிக்கு அரசு வேலை கிடைக்கும்படியாகவும், முத்திமாலைக்கு தேவையான உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும், கடன் பிரச்சனை தீரும்படியாகவும், நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும், லூர்து சாமி அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும், மேலும் குடும்பத்தில் உள்ள அனைவரினுடைய நலன்களுக்காகவும், மேலும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இவர்களுடைய கருத்துக்களோடு இணைந்து நாமும் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய குடும்ப கருத்துக்களையும் கடவுளை நோக்கி சமர்ப்பித்து மன்றாடுவோம். தேவையான ஆசீர்வாதத்தையும் அருள் வளத்தையும் மன நிறைவையும் மன்னிப்பையும் புனித அந்தோனியார் வழியாக நிறைவாக பெற்று மகிழ இந்த திருப்பலியிலே பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு இன்று நீர் வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். இறைவனின் ஞானத்தை பெற நீதி, நியாயம், நேர்மை நிறைந்த விவேக வாழ்வை பெற நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும். தீயவர்கள் பிறருக்கு தீங்கு விளைவிக்க நம்மை தூண்டினாலும், பிறர் செல்வத்தை அபகரிக்க எங்களோடு வா என அழைத்தாலும் இறுதியில் நாம் பெறுவது துன்பமே ஆகும் என்பதை உணர்ந்து நீதி நெறியில் வாழ அழைக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 10 முதல் 18 முடிய. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 10 முதல் 18 முடிய. பிள்ளாய், தீயவர்கள் உன்னை கவர்ச்சியூட்டி இழுப்பார்கள், நீ அவர்களுடன் போக இணங்காதே. அவர்கள் உன்னை பார்த்து எங்களோடு வா, பதுங்கியிருந்து எவரையாவது கொல்வோம், யாராவது ஓர் அப்பாவியை ஒளிந்திருந்து தாக்குவோம், பாதாளத்தைப் போல நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம், படுகுழிக்கு செல்வோரை அது விழுங்குவது போல நாமும் அவர்களை முழுமையாய் விழுங்குவோம். எல்லா வகையான அரும்பொருள்களும் நமக்கு கிடைக்கும், கொள்ளையடித்த செல்வத்தால் நம் வீடுகளை நிரப்புவோம். நீ எங்களோடு சேர்ந்து கொள், எல்லாவற்றிலும் உமக்கு சம பங்கு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள். பிள்ளாய், அவர்களோடு சேர்ந்து அவர்கள் வழியில் செல்லாதே, அவர்கள் செல்லும் பாதையில் அடி வைக்காதே. அவர்கள் கால்கள் தீங்கிழைக்க துடிக்கின்றன, இரத்தம் சிந்த விரைகின்றன. பறவையை பிடிக்க அதன் கண்முன்னே அன்று மறைவாகவே கண்ணி வைப்பார்கள். அவர்கள் பதுங்கி இருப்பது அவர்களுக்கே ஊறு விளைவிக்கும் கண்ணியாகிவிடும். அவர்கள் ஒளிந்து காத்திருப்பது அவர்களையே அழிக்கும் பொறியாகிவிடும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உயிரே
இரண்டாம் வாசகம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை வசனங்கள் 10 முதல் 18 முடிய. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை வசனங்கள் 10 முதல் 18 முடிய. திறமை வாய்ந்த மனத்திடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள். அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறான். அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நலத்தையே செய்வாள். ஒரு நாளும் தீங்கு நினையாள். கம்பளி சணல் ஆகிய பொருள்களை தானே தேடிக் கொணர்வாள். தன் வேலையாளை விருப்புடன் தானே செய்வாள். அவளை ஒரு வணிக கப்பலுக்கு ஒப்பிடலாம். அவள் உணவுப் பொருட்களை தொலையிலிருந்து வாங்கி வருவாள். வைகரையில் துயிலெழுவாள். வீட்டாருக்கு உணவு சமைப்பாள். வேலைக்காரிகளுக்குரிய வேலைகளை குறிப்பாள். ஒரு நிலத்தை வாங்கும்போது தீர எண்ணி பார்த்தே வாங்குவாள். தன் ஊதியத்தை கொண்டு அதில் கொடி முந்திரி தோட்டம் அமைப்பாள். சுறுசுறுப்புடன் அவள் வேலை செய்வாள். அயர்வின்றி நாள் முழுதும் ஊக்கம் குன்றாது உழைப்பாள். தன் உழைப்பு நற்பலன் தருமென்பது அவளுக்கு தெரியும். அவள் தன் வீட்டில் ஏற்றி வைத்த விளக்கு ஒருபோதும் அணையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 57 தொடங்கி 66 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 57 தொடங்கி 66 முடிய. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுதுபலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கை வன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு.
இந்த நவநாட்களில் ஒரு நாள் உங்களோடு இணைந்து இந்த திருப்பலி நிறைவேற்றுவதும், உங்களுக்காக ஜெபிப்பதும், ஒரு சில சிந்தனைகளை முழுமையாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதும். மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, இவ்வளவு பேர் வந்து உக்காந்துருக்கிறீங்க, அதனால் மிகுந்த மகிழ்ச்சி. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி முழுமையாக உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக பொங்கல் திருநாள் நல்வாழ்த்து. அப்படி தானே? ஆமாம் தானே? சன் டிவியில் வேட்டையின் படம் போட்டாலும் இன்றைக்கி இத்தனை பேர் வந்து உக்காந்துருக்குறோம் அப்படின்னு வந்து சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய விஷயம். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கைகளை குலுக்கி சொல்லுங்கள் பார்ப்போம். ஹாப்பி பொங்கல்னா தமிழ் வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கிலீஷில் சொல்லுங்கள் ஹாப்பி பொங்கல்னு. சரிங்களா? சொல்லிட்டீங்களா? பின்னாடி 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 சேசராஜனே பின்னாடி சொல்லியாச்சா? ரைட். மோதிரத்தை வளையல கையில் உருவாமல் சொல்லுங்கள். பாவம், அவங்க பொங்கல் இன்றைக்கி தான் வாங்கி போட்டு வந்திருப்பாங்க. அதனால் என் அன்பு சகோதர சகோதரிகளை, உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒய்ஃபை பற்றி தான் ஃபுல் டாக்கும். ஒய்ஃபு தான் இன்றைக்கி வச்சு செய்கிறோம். அவங்க நல்லதோ கெட்டதோ மனைவிமார்கள் எல்லா பேருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே சீரியஸாகவே கவனிங்க. வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் சொன்னோம் என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளுங்கள். கெட்ட விஷயம் ஏதாவது பைபிளில் இருந்தது, அது நானே சொன்னேன் அப்படின்னு வந்து சொன்னாலும் தயவுசெய்து பொங்கல் அன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஓகேவா? ரைட். என் அன்பு சகோதர சகோதரிகள், உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி உங்களோடு இணைந்து. அழைத்த அன்பிற்குரிய அண்ணன் ஜோரா கை தட்டிக்கோங்களேன் உங்களுடைய பங்குச்சாமியாருக்கு. ஆமாம், அதாவது ஸ்ரீலங்கா ப்ரீச்சிங்க்கு போயிருந்தேன். அப்போ சொன்னாங்க, ஒரு ஃபாதர் இவ்வளோ தூரம் முடி வச்சுருப்பாரு, இல்லை அவரெல்லாம் வர சொல்லலாம்ல ஸ்ரீலங்காவுக்கு, அங்கே என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் கேட்குறாங்க. இடையில ஏதோ ஜெர்மனியிலேருந்து ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய பிரசங்கத்தை வந்து கேட்டுட்டு இது பண்ணாங்க. எந்த அளவுக்கு ரீச் ஆகிறாரு அப்படின்னு வந்து சொன்னால், அவருடைய அந்த தனித்துவமான அந்த செயல்பாடின் வழியாக உலகம் முழுவதும் போய்கின்னு இருக்கிறாப்புல. அநேகமாக சில்வரு கோல்டு எல்லாமே கூடிய சீக்கிரம் தட்டிடுவீங்கன்னு நினைக்கிறேனே. அவ்வளோ தூரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணனுக்கு ஜோரா ஒரு தடவை மீண்டும் ஒரு முறை கைகளை தட்டி அவருடைய வருங்கால பணி, எதிர்கால பணி எல்லாமே சிறப்பாக இருக்க சிறப்பாக இன்றைய நாளில் ஜெபித்துக் கொள்வோம். இந்த கடவுள் உலகத்தை படைச்சார்ல. ஆமாம் தாயி படைச்சாரு. ஆமாம் நாச்சு சொல்லுங்கள், எவ்வளவு ஷாக்கிங்காக இருந்தது. கடவுள் உலகத்தை படைச்சார்ல. படைக்கிறப்ப அவருக்குன்னு ஒரு லாஜிக் இருந்தது, அவருக்குன்னு ஒரு மேஜிக் இருந்தது. ரைட்? லாஜிக் என்ன அப்படின்னு வந்து சொன்னால் 1 2 3 4 5 எத்தனை நாள் படைச்சார் உலகத்தை? எத்தனை நாள் படைச்சார் உலகத்தை? 6 நாள். நீங்கள் பைபிளை விரிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஒன்று நான் கேட்க படிக்கணுமோ பாருங்கள். சிஸ்டர்ஸ் கையிலேயே விரிச்சு வைக்காமல் அவங்க எவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக இருக்காங்க பாருங்கள். நீங்களும் பேசாமல் சிஸ்டர் ஆயிருங்க, ஒரு பிரச்சனை இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளை, என்ன அப்படின்னு வந்து சொன்னால், எதில் விட்டோம்? 6 நாள். 6 நாள் உலகத்தை படைக்கின்ற பொழுது, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், எடுத்தோன்னே நம்மளை முறைக்காதீங்க அப்படியே பார்த்துட்டு சொல்லிட்டு. 6 நாள் வந்து உலகத்தை படைத்தார்ல. படைக்கின்ற பொழுது அந்த கடவுள் வந்து ஒரு லாஜிக் ஒன்று வச்சுருந்தாப்புல. 1லிருந்து 6 முடிய ஒரு சில விஷயங்களை படைக்கணும். 6வது நாள் ஒட்டு மொத்தமாக ஆளக்கூடிய மனுஷ பயன்களை படைக்கணும் அப்படின்றதுல அப்போவே முடிவு பண்ணிட்டாப்புல. ஆனால் எனக்கு என்ன ஒரு மேஜிக் அப்படின்னு வந்து சொன்னால், முதல் நாள் உலகத்தை படைத்த கடவுள் படைச்ச உடனே பிரிக்கிற வேலையை தான் ட்ரை பண்ணுறாப்புல. ஆமாவா இல்லையா? 2வது நாள் உலகத்தை படைத்த கடவுள் படைச்ச உடனே நல்லதா படைச்சிட்டேன்டா, நல்லதா படைச்சிட்டேன்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கல. அடுத்து ஒரு செகண்ட் ஒன்று பண்ணாப்புல. என்ன தெரியுமா? 2ஐயும் தனித்தனியாக பிரித்து விட்டாப்புல. இதுதான் அவருக்கு 5 நாளாக வேலை. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டா? முதல் நாள் எதை படைச்சாப்புல? முதல் நாள் எதை படைச்சாப்புல? எதை படைச்சாப்புல? எதை படைச்சாப்புல? பாவி மட்டைகளா இல்லை, முதல் நாள் ஒளியை படைச்சாப்புல. ஒளியை படைச்ச உடனே ஒளியை வந்து படைச்சிட்டு சாயந்தர டைம் ரெஸ்ட் எடுக்க போகிறப்ப தெளிவாக ஒரு விஷயம் அவர் மனசுக்குள்ளே போனது, இங்கே வா ஒளி 2ஆ பிரி, பகல் போ இரவு போ. ரைட்டா? சாயந்தரம் கடைசியில் ஒரு 5-5:30 மணிக்கு எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு 2-2ஆ பிரித்து விடுவாப்புல. 2வது நாள் நீர்நிலைகளை படைச்சாருன்னு நம்ம வச்சுக்கிடுவோமே. நீரை தனியாக பிரிப்பாப்புல, நிலத்தை தனியாக பிரிப்பாப்புல. 3வது நாள் காட்டு விலங்குகள், தாவரங்கள், மரங்கள், செடிகள் எல்லாத்தையும் படைச்சிட்டு தாவரங்கள் ஒரு பக்கம் பிரிப்பாப்புல, மரம் இன்னொரு பக்கம் பிரிப்பாப்புல. 4வது நாள் பறவை இனங்களையும் காட்டு விலங்குகளையும் படைச்சிட்டு சாயந்தரம் ஒரு 5:30 மணி 6 மணி போல் வந்து, இங்கே வா பறவை எல்லாம் விலங்கோட சேர்ந்துருக்க வேணாம், பறவை எல்லாம் ரைட் சைடு போ, விலங்கு எல்லாம் லெஃப்ட் சைடு போ, அப்படியே பிரித்து விடுவாப்புல. நம்ம ஆளினுடைய லாஜிக்கு மேஜிக்கு இதுதான். தொடர்ந்து படைக்கணும், படைச்சது எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு பிரிக்கணும். ஆனால் இவர் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஆதாமை படைச்சு ஆதாமை தூங்க விட்டு தூங்குனதுக்கு அப்புறம் விழா எலும்பை உருவி அதில் பீப்பி ஊதி விட்டாரு பாரு ஒரு பெண்ணை. ரைட்?
பெண்ணை படைச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 5 நாள் உள்ள லாஜிக்ல அவர் பின்பற்றி இருக்கணும். என்ன தெரியுமா? ஆதாம வலது பக்கமோ ஏவாளை இடது பக்கமோ அனுப்பியிருந்தா நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம். ஆமான்னு சொல்ற பொம்பளையாளுக்கு எல்லாம் கை தட்டுங்க பார்ப்போம். ஆமான்னு பார்த்தீங்களா எவ்வளவு தூரம் உங்க மேல வெறுப்பா இருக்காங்க பாருங்க. என்னன்னா ஆதாமை படைத்த கடவுள் தூங்க வச்சு விழா எலும்பை எடுத்து அதை ஊதி ஏவாளை படைக்கிறாப்புல. ஏவாளை படைச்சு முடிச்சுட்டு டபார்னு லாஜிக்கும் மேஜிக்கும் மாறுது. எப்படி தெரியுமா? இதுவரைக்கும் பிரித்து விட்டோம், இனிமேலாச்சும் சேர்த்து விடுவோம்டான்னு சேர்த்து விட்டாப்புல. ரைட், சேர்த்து விட்டா செம்ம லைஃபுங்க. 2 பேத்துக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது, கவலையும் கிடையாது. குறிப்பாக ஜிஆர்டி கிடையாது, சென்னை சில்க்ஸ் கிடையாது, போத்தீஸ் கிடையாது. லோ பட்ஜெட்னா சரவணா ஸ்டோர் கிடையாது, ஆர்எம்கேவி கிடையாது. ரைட், அது கிடையாதுனாலே பாதி ஆம்பளை ஆளுக்கு நிம்மதியாக இருப்பாங்களே, அப்படி தானே? இது கிடையாது. என்ன தெரியுமா? பியூட்டி பார்லர்னு எதுவுமே கிடையாதுயா. லிப்ஸ்டிக்கு, ஐப்ரோ, அப்புறம் அந்த ஃபேஷியலு, அந்த க்ரீமு, லொட்டு லோசுக்குன்னு எதுவும் கிடையாது. அது கிடையாது இருந்ததுனால பாதி சம்பளத்தை சம்பாரிச்சு அவன் 4 வீடு கட்டியிருப்பான் நேரம் இல்லை. ஆக மொத்தத்தில் ஜிஆர்டி கிடையாது, சென்னை சில்க்ஸ் கிடையாது. ட்ரெஸ் போடுறதுக்கு ட்ரெஸ் வேணாம், முகத்துக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவ வேணாம், லிப்ஸ்டிக் வேணாம், ஃபேஷியல் வேணாம். ஏவாளினுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. அதை விட சந்தோஷமான வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை தெரியுமா? ஆதாமனுடைய வாழ்க்கை. எந்த செலவும் கிடையாது. காலையில் குறிப்பாக எது தெரியுமா கிடையாது ஏவாளுக்கு? கிச்சனுன்றதே கிடையாதுயா. ஆமாம் தானே? ஆமாம் தானே? காலையில் நீ சாப்பிடணுமா? என்ன சாப்பிடுவ? அந்த வாழைப்பழத்தை எடுத்து வச்சு நல்லா மொக்கு 2. மதியானம் பசி ரொம்ப இருக்கா, அப்போ பலாப்பழத்தை தின்னு. அப்போ நைட்டு டைஜஸ்ட் ஆகலைன்னா அப்போ செவ்வாழையை எடுத்து சாப்பிட வேலை முடிஞ்சு போயிடும். இல்லை சொரண்டையை சுற்றி இப்படி இருந்தது அப்படின்னு வந்து சொன்னால் ஒரு பைவிலையாச்சும் கேஸ் சிலிண்டர் மோடி ஏற்றுனதுக்கு அப்புறமா வாங்குவோம் நம்ம? ஆகவே மாட்டோம். யோசித்து பாருங்களேன், செம லைஃப், ஒன்றுமே வேண்டாம். ஜீசஸ் கடவுள் காலையில் வருவாப்பிலையாம், எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுவாப்பிலையாம், கிளம்பி போவாப்பிலையாம், சாயந்தரம் திருப்பி வருவாப்பிலையாம், இந்த கையை ஆதாமுக்கு கொடுப்பாப்பிலையாம், இந்த விரலை ஏவாளுக்கு கொடுப்பாப்பிலாம். வாங்கடா டூயட் சாங் பாடுவோன்ட்டு அப்படியே கார்டனை சுற்றி கட நடந்து போய் எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியன்ஸ் காலையிலேருந்து சாயந்தரம் முடி என்னென்ன நடந்ததோ ஆதாம் ஏவாளை ஒப்பிப்பாங்களாம். அப்படியே அடித்து தூக்கிட்டு போய்கிட்டே இருக்குமா? இல்லை, நல்லா தான் போய்கிட்டு இருந்தது 2 பேருக்கும் வாழ்க்கை. வந்துச்சு பாருங்க பாம்பு. இல்லை, நீ அப்படி மாறுவ இப்படி மாறுவன்னு எடுத்து ஆப்பிளை கடிச்சு தொலைஞ்சுவிட்டா. ஆப்பிளை கடிச்சு தொலைஞ்ச பாதகத்தி அது மட்டுமே முழு ஆப்பிளை தின்றுருக்கணும். அப்படி தானே? ஆமாம் தானே? இப்போ தான் கணவர் மேலே பாசம் பொத்துக்கிட்டு வர்ற மாதிரி வேகமாக ஓடிப்போய், ஏங்க நாங்கள் ஒரு 2 கடி கடிச்சிட்டா நீங்கள் ஒரு 3 கடி கடிங்க, மொத்தமாக பாவத்தை சம்பாரிச்சுக்கிறோம்ல. இல்லை, மனைவி என்பவள் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஏவாள் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஏவாளுக்கு அதனால கணவன் மேல பாசம் இல்லை அப்படின்னு இல்லை. நான் கடிச்சுட்டேன், அப்புறம் நீ மட்டும் என்ன கடிக்காம இருந்துக்கிட்டு இந்த தோட்டத்துக்குள்ள என்னத்தை தனியா பண்ண போற, இந்த அடிச்சு முளைக்கு. இல்லை, கடவுள் ஒரு வாரம் கழிச்சு திரும்பி ரிட்டர்ன் வர்றப்போ 2 மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு கிடக்குங்க. அப்பதான் ஆர்எம்கேவி தேவைப்படுது, சென்னை சில்க்ஸ் தேவைப்படுது, ஜிஆர்டி தேவைப்படுது, ஃபேஷியல் போடுறதுக்கு க்ரீம் தேவைப்படுது, எல்லாமே தேவைப்படுது. அவரை யோசித்து சொல்றாப்புல, என்னடா பண்ற நீ அப்படின்னு வந்து சொல்லி, ஏன்டா ஒளிஞ்சு கிடக்க? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மரத்துல இருந்து நீ சாப்பிட்டு தொலைஞ்சிட்டியாடா அப்படின்னு கேட்ட உடனே டபார்னு நம்மால் ஒரு குண்டை தூக்கி போடுறான். என்ன தெரியுமா? நான்லாம் சாப்பிடல, நீ எனக்கு கொடுத்த இல்லை பொண்டாட்டின்னு சொல்லி ஒருத்தவ, அவர் 2 கடி கடிச்சா முதல்ல ஆப்பிளை என்கிட்ட கொடுத்தா, அவளை மட்டும் எங்க தனியா விட்டுட்டு போய் சாகிறது, நானும் சேர்ந்து தின்னேன் அப்படின்னு சொன்னாப்பிள்ளையாம். யோசித்து பார்க்குறேன் பிரியமானவர்களே, இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தீம் வந்து மனைவி, அதுவும் பண்பான மனைவி ஏற்றி வைத்த விளக்கு சுடர் விட்டு எரியுமா? பண்பில்லாத மனைவி ஏற்றி வைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் கூரையும் சேர்ந்து எரியும். இல்லை, விளக்கு எரிகிறது என்பது பண்பான மனைவிக்கு உரிய ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நான் அதில் எடுத்துக்காட்டில் தவறு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு கால சூழல்ல எப்படிப்பட்ட பண்பை மனைவிமார்கள் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை, ஒரு காலகட்டத்தில் நியூ இயர் அன்னைக்கு ஹஸ்பண்டனுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா மட்டும்தான்யா அந்த வருஷ பிறப்பு ஜம்முன்னு இருக்கும், அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய மனைவிகள் காலம் போய், அவர் என் காலில் விழட்டும், அவரை விட நான் அதிக அளவுமாக சம்பாதிக்கிறேன், நிலைமை இப்படி தான் போய்கிட்டு இருக்கு சுற்று வட்டாரத்தில். இல்லை, சுற்று வட்டாரத்தில் எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு நியூஸு தருமபுரி பக்கத்தில் நினைக்கிறேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர், சும்மா கதையாக தான் போகண்ணே, கதை போர் அடிச்சதுன்னா சொல்லிடுங்க, பிரசங்கத்தை முடிச்சிடுவோம், அதோட அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. இல்லை, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் மாமியார் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகணுன்னு மனைவி ஆசைப்பட்டிருக்கா. ஹஸ்பண்ட்டை சொல்லியிருக்காப்புல, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்டின்னு அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காப்புல. அப்போ 2 பேரும் வண்டியில் போய்கிட்டே இருந்திருக்கிறாங்க. போகிறப்போ
பெட்ரோல் தீந்து போச்சுன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் போட ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் போய் நின்றுருக்குறாங்க. நின்னோடனே இந்த அம்மாவுக்கு ரெஸ்ட் ரூம் வந்திருக்கு. ஏங்க நான் பெட்ரோல் போட்டு வரேன், ரெஸ்ட் ரூம் வந்திருக்கு, அப்படியே போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்புல. இந்த அம்மா போகிறப்ப ஒரே ஒரு விஷயம் நம்ம கணவன்கிட்ட தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கு, பெட்ரோலை போட்டுட்டு இதே இடத்துல நிற்காதீங்க, ஒரு ஓரமாக நில்லுங்க அப்படின்னு. விதி எங்கே தெரியுமா விளையாண்டுச்சு, இன்னொரு பைக் ஒன்று வந்திருக்கு, அதுலேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்திருக்காங்க, அதுவுமே ரெஸ்ட் ரூம் போயிருக்கு. இந்த அம்மாவும் ரெஸ்ட் ரூம் போகிறப்ப, ரெஸ்ட் ரூம் ஒன்று போலையா வரும் இல்லை, ரெஸ்ட் ரூம் போயிருக்கு. ரெஸ்ட் ரூம் இந்த அம்மாவும் போன உடனே இதுவும் போய் அந்த ஆளுகிட்ட சொல்லியிருக்காப்புல, பெட்ரோலை போட்டு அங்கே ஓரத்தில் போய் தனியாக வந்து நில்லுங்க அப்படின்னு வந்து சொல்லி. எங்கே தெரியுமா சுற்றி விளையாண்டுருக்கு, 2 பேரும் ஓட்டிகிட்டு வந்த பைக்கு கருப்பு, 2 பேரும் போட்டிருந்த சட்டை சிவப்பு, 2 பேரும் போட்டிருந்த ஹெல்மெட்டும் ஒரே கம்பெனி. ஹெல்மெட்டை போட்டுட்டு இவர் வலது பக்கமும் இவர் இடது பக்கமும் நிற்க, அந்த பொண்டாட்டி இந்த புருஷனோடையும் இந்த பொண்டாட்டி அந்த புருஷனோடையும் 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியாச்சு. தாய் நீங்கள் சிரிக்கிறீங்க, நானும் தான் பிஷப் ஹவுஸில் இந்த நியூஸை படித்து பார்த்துட்டு கக்கன்னு பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருந்தேன். எனக்கு அதை தாண்டி ஒரு விஷயம் தோணுது, என்ன தெரியுமா, 15 கிலோமீட்டர் இன்னொரு மனைவியோடு ஒரு கணவன் எப்படியா இந்த காலத்தில் டிராவல் பண்ண முடியும்ல? இல்லை, ஒரு காலகட்டத்தில் இங்கே உட்காந்துருக்கக்கூடிய தாத்தாமார்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஒய்ஃப் தோசை சுட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னால் பெட்ரூம்ல இருந்து கரெக்டாக சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா, என் ஒய்ஃபு தோசை சுடுறா சாமி, எப்படியா தெரியும், என் ஒய்ஃபினுடைய வாசமும் தெரியும், தோசையினுடைய ஸ்மெல்லும் தெரியும்னு சொல்லுவாப்புல. இன்னைக்கு 15 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்ச ஒரு பெண்மணி இன்னொரு கணவரோடு 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகுதுங்க, 2 பக்கமும், வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று. இல்லை சிந்திக்க வேண்டிய விஷயம் அது எல்லாமே. யோசித்து பாருங்களேன், எப்படி திரும்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 15 கிலோமீட்டர் தாண்டி போச்சான், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று வந்துச்சான், அடிச்சு இந்த மனைவியை தூக்கி திருப்பி சீட்லேயே இறக்கிருக்கும் போல. மனைவி ஷோல்டரில் அப்போ தான் கையை வச்சிருக்காப்புல. நம்மளால ஷோல்டர் இவ்வளவு சாஃப்டாக இருக்காது, யார் கூட நான் வந்திருக்கோன்னு 15 கிலோமீட்டர் கழிச்சு பார்த்துருக்காப்புல. டபார்னு வண்டியை நெருக்கி ஹெல்மெட்டை தூக்கி பார்த்தா வேற ஒரு ஆள். நீ யாரியான்னு 15 கிலோமீட்டர் கழிச்சு கேட்டிருக்கு இந்த பாதகத்தி. ரைட், நீ யாருமான்னு இவர் கேட்க, நீ எப்பமா என் வண்டியில் ஏறினன்னு இந்த ஆளு கேட்க, நீ எப்பயா என்ன உன் வண்டியில் ஏத்தனன்னு இந்த அம்மா. இங்கேயாச்சும் பரவாயில்ல, அங்கே என்ன தெரியுமா, தும்மல் வந்திருக்கேன்னு ஹெல்மெட்டை கழட்டியிருக்காப்புல. பெட்ரோல் போடுறதுக்கு முன்னாடி மண்டையில் முடி இருந்திருக்கு, பெட்ரோலுக்கு அப்புறம் மண்டையில் முடியல. எப்படி தெரியுமா நியூஸ் பேப்பர் கடைசியில் முடிச்சாங்க அந்த செய்தியை, இருவரும் தங்களுடைய பெட்ரோல் பல்கிற்கு மீண்டும் வந்தார்களாம், தங்களுடைய மனைவிகளை மாற்றிக்கொண்டார்களாம். ரைட், பாருங்க, பிராக்டிக்கலா யோசித்து பார்க்கிறப்போ ஒரு பண்பான மனைவி, அன்பான மனைவி அப்படின்றதெல்லாம் இந்த காலகட்டத்தில் 120% சொல்றேன். நான் இதையே அதிகமா சொல்றேன் பிரியமானவர்களே, அதிகமா சொல்றேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். எங்க சொல்லி இதுவரைக்கும் என்னுடைய ஹஸ்பண்டை நான் திட்டினதே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா கை தூக்குங்க பார்ப்போம். அந்தோனியாரை இறக்கி வச்சுட்டு அம்மாவை மேலே ஏற்றிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. எங்க தூக்குங்க பார்ப்போம். சொரண்டையில் என் ஹஸ்பண்டை இது வரைக்கும் நான் திட்டினதே இல்லை. அவர் திட்டுறாரு வைக்கிறாரு, அது இன்னைக்கு டாபிக் கிடையாது. இன்னைக்கு டாபிக் அண்ணாச்சி கொடுத்தது பண்பான மனைவி மட்டும்தான். அதனால அவங்களுக்கு இன்னைக்கு ஃப்ரீ, உங்களை தான் இன்னைக்கு வச்சு செய்ய போறேன். யாராச்சும் ஒரு ஆள் தூக்குங்க பார்ப்போம். இந்த அம்மா அவ்வளோ நேரம் என்ன பார்த்துச்சு, இப்போ கேட்ட உடனே டபார்னு மண்டையை கீழே போடுது. இல்லை இல்லை, அவ்வளோதான். அப்போ டாபிக் சரியான டாபிக். ஜோரா ஒரு தடவை உங்கள் அண்ணாச்சிக்கு கைகளை தட்டி கொள்ளுங்கள் பார்ப்போம். தேங்க்ஸ் அண்ணா. இல்லை என்னன்னா யோசித்து பாருங்களேன், அன்பான பண்பான மனைவி இந்த காலகட்டத்தில் இருப்பது என்பது சால சிறந்ததுன்னு சொல்கிறேன். இன்னைக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கழுநீர் குளத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு காஃபி குடித்த மாதிரி நடு ரோட்டில் ஒருத்தவர் படுத்து கிடக்கிறாப்புல. 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு அம்மா. அந்த அம்மா அந்த ஆளை தூக்கி எழுப்புது. நான் 6:30 உள்ளே வரணும்னு நினச்சேன், 10 நிமிஷம் லேட்டு. அந்த அம்மாவோட சேர்ந்து நானும் தூக்குறேன் அந்த ஆளை. அந்த அம்மா தூக்கிக்கிட்டு இருக்கிறப்பவே 3 செய்தி சொல்லுது. என்ன தெரியுமா, கரும்பு வாங்க தானடா மனுஷன் உனக்கு நான் காசு கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் செய்தி. அப்படின்னா என்ன அர்த்தம், கரும்பு வாங்கின காசை குடிச்சிட்டு இவன் நடு ரோட்டில் காரை மறைச்சிட்டு நிற்கிறான்னு அர்த்தம். 2வது பாயிண்ட் என்ன தெரியுமா, உன் பிள்ளைங்கள்லாம் கராத்தே கிளாஸு போய் அவ்வளோ பெரிய ஷீல்டெல்லாம் வாங்கிட்டு வந்து ஊரையும் வீட்டையும் என்னையும் பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கு, நீ இப்படி நடு ரோட்டில் கடந்து என் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கேயே. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன தெரியுமா சொல்லுது, என்னதான் இருந்தாலும் நீ என் கட்டின புருஷன், உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது தான் சுற்றி வேடிக்கை பார்க்குற 10 பேத்துக்கு முன்னாடி முறைன்னு சொல்லிட்டு கணவரை ஒல்லியாக இருக்கிறாப்புல ஷோல்டரில் தூக்கி போட்டு வீட்டுக்கு போகுதியா. ஜோரா ஒரு தடவை அந்த மனைவிக்கு கைகளை தட்டி. கண்ணுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்தில் நடந்த விஷயம் இது. யோசித்து பாருங்களேன், என்னதான் இருந்தாலும் நீ என் புருஷன். நீ அடித்தாலும் பிடிச்சாலும், நீ குடிச்சாலும் கடிச்சாலும் நீ தான் என் புருஷன். இல்லை, நீ தான் என் புருஷன். ஷோல்டரில் தூக்கி போட்டு போகுதியா. நான் கூட கேட்டேன், எனக்கு பூசைக்கு டைம் ஆகுதுமா, இல்லைன்னா காரில் கூட ஏற்றி விடுங்க அப்படின்னு. இல்லை தம்பி, உங்களுக்கு எதுக்கு தம்பி வீண் சிரமம், வீடு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு.
ஊரில் உள்ளவன் எல்லாம் வேடிக்கை தான் பார்க்கான். என் புருஷனுடைய மானம் போயிடக்கூடாது. அந்த அம்மா ஃபஸ்ட்டு வந்து செஞ்சது என்ன தெரியுமாயா? வேமா ஓடி வந்து வேட்டியும் டவுசரும் தாறுமாறாக கடந்தது, டவுசருக்கு பட்டன் போட்டு விடுது, வேட்டியை தொடையோடு சேர்த்து மறைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுருட்டி வச்சுட்டு தோள்பட்டையில் தூக்கிட்டு போகுது. அன்பான பண்பான மனைவி. அதுக்காண்டி நீங்கள் குடிச்சிட்டு போய் படுத்து கிடக்காதீங்க, ஒவ்வொரு நாளும் தினமும் சாயந்தரம் வந்து தூக்கிட்டு போகிறதுக்குலாம் இங்கே முறை கிடையாது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், மற்றவங்க முன்னாடி என்னுடைய ஹஸ்பண்டை நான் விட்டு கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் உண்டுங்க. உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு வந்து சொன்னால் கூப்பிட்டு வச்சு பக்கத்து கிளாஸ் 2 டீச்சரை கூப்பிட்டு வச்சுட்டு, என் ஹஸ்பண்ட் இப்படிலாம் பண்ணுறாருடி, என் ஹஸ்பண்ட் இப்படிலாம். எதுக்கு அதெல்லாம் சொல்லணும்னு கேட்குறேன் நான். உன் குடும்ப விஷயம், உன்னுடைய கணவரினுடைய விஷயம், உனக்குள்ள பர்சனலாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு தானேயா வாழ்வுன்னு சொல்கிறேன். பார், சூசையப்புறம் அன்னை மரியாளும் கல்யாணம் பண்ணாங்கல்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள் சூசையப்பர் அன்னை மரியாளை விட்டு கொடுத்தோ அன்னை மரியாள் சூசையப்பரை விட்டு கொடுத்தோ வாழ்ந்திருக்காங்கன்னு திருவிவிலியம் சொல்லுது? இல்ல. ஜீசஸ் ஆஃப் நாசரேத்னு ஒரு படம் ஒன்று போடுவாங்க. நாங்கள் பிரதர்ஸாக இருக்கிறப்போ அன்னை மரியாளுக்கு பேறுகால வேதனை பயங்கரமாக வந்துடும். சூசையப்பர் வந்து ஒவ்வொரு வீடாக தட்டுவார். 2 தெரு தட்டி முடித்த உடனே 3வது தெரு தட்டுறதுக்கு இவருக்கு வயிறு ரொம்ப வலித்த உடனே ஒரு சத்திரத்தில் உட்கார வச்சுட்டு, நீ இங்கே உட்கார, நான் அடுத்த ஒரு 2 தெரு போய் தட்டிட்டு வரேன்னு. 4வது தெரு தட்டிட்டு திருப்பி 5வது தெருவுக்குள்ளே உள்ளே போகிறப்ப மாதா கூப்பிடும், இங்கே வா, எனக்காண்டி நீனு ஒவ்வொரு வீட்லையா போய் பிச்சை எடுக்க வேண்டாம், கடவுள் நமக்கு இந்த இடத்த தான் கொடுத்துருந்தாருன்னா இந்த இடத்துல நம்ம பிள்ளையை பெற்றுக்குருவோம். இல்லை, கட்டின மனைவி கட்டின புருஷன் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறப்போ, ஐயோ இந்த கஷ்டம்லாம் என் புருஷனுக்கு ஆகாது, 10 பேர்த்துட்டு போய் பிச்சை எடுக்க கூடாது, நீ வா நம்ம பார்த்துக்கிறலாம். இல்ல அதுக்கப்புறம் சூசையப்பர் சொல்லுவார், கடைசி ஒரே ஒரு தெரு தாண்டா இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோ, கடவுள் நமக்கு வழிவிடுவார்னு சொல்லி தான் கடைசி தெருவில் கடைசி வீட்டில் போய் கதவை தட்டினோடனே ஒரு பொடியை ஒருத்தன் வருவானா, அவங்க அம்மா வேணான்னு சொல்லுவாங்களாம், பொடியை சொல்லுவானா, மாட்டு தொழுவத்தை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் இடம் இருக்குது, வந்து வேணா வேலையை பாருங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே பையனுக்கு நன்றி சொல்லிட்டு சூசையப்பர் மாதாவை தூக்குறதுக்கு ஓடுவாப்பிலையாம். தூக்கக்கூடிய அந்த சீனில் ஒரு வார்த்தை வரும், என்ன தெரியுமா? நானும் வெயிட்டு, குழந்தையும் வெயிட்டு, என்னை நடந்தே கூட்டிகிட்டு போங்களேன்னு. மாதா, நீ என்ன வெயிட்டாக இருந்தாலும் நாங்கள் ஊதுறது பலூன் தாண்டான்னு ஊதுறாப்புல. இல்லை, நானும் வெயிட்டு, குழந்தையும் வெயிட்டு, என்ன இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தூக்காமல் நடத்தி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அன்னை மரியாள் அப்படியே ரிசம்பலாக ஒரு பெண்மணி ஒரு மனைவி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களாம் பிரியமானவர். அன்னை மரியாளுக்கு ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, காணாமல் போன இயேசுன்னு ஒரு கதை இருக்குல்ல, ரைட். இப்போ என்னன்னா, ஒரு அன்பான பண்பான மனைவி குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறணுன்றதுக்கு அன்னை மரியாள் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்றேன். கணவரை மட்டுமல்ல, குழந்தையையும் கூட. இல்லை, எருசலேம் கோயிலுக்கு போவாங்களாம். அந்த காலத்தில் யூத சட்டம் ஒன்று சொல்லுமா, என்ன தெரியுமா சொல்லுமா? கல்யாணம் முடிச்ச ஆம்பளை ஆட்கள் எல்லாம் திருவிழாவுக்கு சேர்ந்து போவாங்களாம், கல்யாணம் முடிச்ச பொம்பளை ஆட்கள் எல்லாம் திருவிழாவுக்கு சேர்ந்து போவாங்களாம், இளவட்டங்கள் இளம்பெண்கள் இளைஞர்கள் எல்லாம் ஒரு குரூப் போவாங்களாம். அதனால தான் மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் என்ன தோணுச்சு அப்படின்னு வந்து சொன்னால், ஜீசஸ் வந்து ஒருவேளை இளவட்ட பசங்களோட வந்துக்கிட்டு இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லி தான் 3 நாள் மேலே போய் திருவிழாவை கொண்டாடிட்டு திரும்பி 3வது நாள் இறங்கி வர்றப்போ ஒரு 2.5 நாளில் கண்டுபிடிக்கிறாங்க அன்னை மரியாள். எங்கெங்கே பிள்ளைய காணோம், இல்லை எங்கே பிள்ளைய காணோம் யோசித்து பாருங்களேன். சூசையப்பர் சொல்கிறாப்புல, நான் அந்த பசங்களோட வந்துக்கிட்டு இருப்பான்னு நினச்சேன், எங்கே போனான்னு தெரில அப்படின்னு. வாங்கங்க திருப்பி போய் தேடுவோம். இன்றைக்கி யாராச்சும் ஒரு அம்மா சொரண்ட கோயிலில் தன்னுடைய பிள்ளையை தொலைச்சிட்டா தேட போயிடுவோம் முதல்ல. அடது விடுங்க, இந்த கோயிலில் தானே இருக்கிறான், எப்படினாலும் சுற்றிக்கிட்டு இருந்துட்டு வருவான் மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட, நம்ம சீக்கிரமாக நடந்து வீட்டுக்கு போவோம். அதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கும். இல்லை, யோசித்து பாருங்களேன். வாங்கங்க திருப்பி போவோம். சூசையப்பர் ஒரு வார்த்தை சொல்லலையா? ஏமா 2.5 நாள் இறங்கி நடந்து வந்திருக்கோம், திருப்பி எப்படிமா போகிறது? நீ வா போவோம். இல்லை, அமைதியாக 2 நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லுது, என்ன தெரியுமா? போகின்ற பொழுது அறிமுகமானவர்களிடையேயும் பழகினவர்களிடையேயும் அன்னை மரியாள் அப்படியே கேட்டுக்கிட்டே போனாப்பிள்ளையாம். நம்ம ஊரில் நம்ம பிள்ளை தொலைஞ்சிருக்குன்னு வைங்களேன், நம்ம கூட ஒரு 4 வருஷமாக பேசாத ஒரு ஆள் எய்த்தாப்பில் வருதுன்னு வை, நம்ம பிள்ளையா ஈகோவான்னு பார்த்தா ஈகோ தான் ஜெயிக்கும்ல. ஒரு அன்பிற்குரிய அம்மா, பாசத்திற்குரிய மனைவி என்ன தெரியுமா பண்ணணும்? அவன் கூட நான் பேசாதனால கேட்கணையா, என் பிள்ளை எங்க பார்த்தியா, என் பிள்ளைய காணோம். உனக்கு பிள்ளைய விட ஈகோ முக்கியமா? அப்போ என்ன நீ பண்பான மனைவி? இல்லை, நேராக குடுன்னு ஓடி போய் கோயிலில் 2.5 நாள் கழித்து நடந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஜீசஸை பார்த்த உடனே அன்னை மரியாள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமாயா?
உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே. அப்போ கூட நானும் உன்னுடைய தந்தையும் இல்லை, உன்னுடைய தந்தையும் நானும். சூசையப்பரை எப்படி தூக்கி வைக்கிறாப்புல பாரு ஃபர்ஸ்ட்ல இல்லை. அன்னை மரியாளுக்கு மீண்டும் ஒரு முறை ஜோரா கைகளை தட்டி. இல்லை, ஒரு குடும்ப பெண்மணி, ஒரு அன்பார்ந்த பண்பார்ந்த மனைவி இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறேன். ஹஸ்பண்டு தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் நீ. எப்படி தெரியுமா விவாகரத்துக்கு வர்றீங்கயா? இவர் அளவுக்கு அதிகமாக கொரட்டை விடுறாரு, கொரட்டை சவுண்டை தாங்க முடியல, அதனால் எனக்கு விவாகரத்து கொடுங்கன்னு வரீங்க. மகாராஷ்டிராவில் ஒரு கேஸ் ஒன்று நடந்திருக்கு. என்ன தெரியுமா? அந்த அம்மாவுக்கு குர்குரே ரொம்ப பிடிக்குமா. ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ் முடிஞ்சு வர்றப்ப குர்குரே வாங்கிட்டு வந்து கொடுப்பாப்லையா. யாரு? ஹஸ்பண்டு. ஒரு 2 நாள் குர்குரே வாங்கலையாம். வாங்காததுக்கு இது போய் நேராக போய் கோர்ட்டில் போய் 8 நாள் குர்குரே வாங்கிட்டு வந்த அந்த மனுஷன் 2 நாள் வாங்கிட்டு வரல, அதனால நான் இவனுக்கு விவாகரத்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லி போய் நின்றுருக்கியா. முந்தா நாள் நியூஸ் பேப்பரில் வந்த செய்தி இல்லை. நம்முடைய வாழ்வு இப்படி தான் பிரியமானவர்களே இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன். அன்னை மரியாள் போய் கேட்கறத பார்த்தீங்களா? உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே, எங்கே சென்றாய்? அன்னை மரியாளினுடைய குடும்ப ஒத்து இப்போ நம்முடைய குடும்ப என்ட்ரி உள்ள போய் குழந்தைய 2.5 நாள் நடந்து போய் நீ பார்த்ததுக்கு அப்புறம் நீ சுத்த தமிழ்லையா பேசுவ? என்னுடைய அன்பிற்குரிய மகனே, உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே, இதுவரை எங்கே சென்றாய்? இதுக்கு ஜீசஸ் சொல்ற மாதிரி உன் ஆளு பதில் சொல்லியிருக்கணும். யாரு? உன் பிள்ளை. அம்மா, என்னை ஏன் தேடுகிறீர்கள்? தந்தையினுடைய இல்லத்தில் இருப்பேன் என்றது உங்களுக்கு தெரியாத. தூக்கி போட்டு மிதிச்சிட மாட்டான் அங்கேயே வச்சு. போன உடனே முதல்ல இல்லை எங்கடா இருந்தன்னு கூட கேட்க மாட்டோம். 4 அப்பி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை ஜம்முன்னு எல்லா பேரும் கேட்குற மாதிரி போடுவோம் இல்லை. ஊர் உலகத்தில் எப்படி தெரியுமா கேட்போம்? உங்க அப்பனும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோம். அப்பனுக்கு சொசைட்டியில் உள்ள மரியாதையை பாரு. ரைட்? யோசித்து பாருங்களேன் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்விற்கும் திருவிவிலியத்தில் வரக்கூடிய அத்துணை கதாபாத்திரங்களினுடைய குடும்ப வாழ்விற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பிரியமானவர், நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு குடும்பத்துல பொம்பளை இருந்தா அப்படின்னு வந்து சொன்னா அந்த குடும்பம் வாழ்ந்து இருக்கிறது. திருவிவிலியத்துல ஏவாளினுடைய பேச்சு சரியில்லை, நடவடிக்கை சரியில்லை, ஆப்பிள் கிடைத்தது சரியில்லை, அதனால் குடும்பம் சீரானது, சீர்கெட்டு போனது. அன்னை மரியாளை போல ஒவ்வொரு பெண்மணியும் இருக்கணுன்றது தாயா இன்றைய ஆசையும் கூட. கோபப்படாத. கோபத்திலேயே பாதி குடும்பம் சீரழிஞ்சு சின்ன பின்னமாகுது. இல்லை ஃபாதர், அவர் பண்ணுற சேட்டெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஃபாதர். கோபம் நீங்கள் இருந்து பார்த்தா நான் ஏன் இருந்து பார்க்கணும்? இல்லை, சாமியாரை போனதுக்கப்புறம் நான் ஏன் இருந்து பார்க்கணும்? நம்மக்கிட்டே திருப்பி அட்வைஸ்க்கு வருது, நீங்கள் இருந்து பார்த்தா தான் ஃபாதர் தெரியும். இல்லை புண்ணாக்கு நான் எதுக்கு இருக்கணும்? இல்லை, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தானே இப்படி ஒதுங்கி வந்து நிற்கிறோம் நாங்கள். இல்லை யோசித்து பாருங்களேன். இந்த இப்போ நான் வாசிச்சேன்ல நற்செய்தி வாசகம் எலிசபெத் அம்மாள். அந்த அம்மாலாம் வயசான காலத்தில் குழந்தை வயிற்றுக்குள்ள இல்லை. சக்கரியா வேற ஊமை ஆயிட்டாப்ல. மாசமாகிறதுக்கு முன்னாடி சக்கரியாவை ஊமையாக்கி விட்டாரு கடவுள். 10 மாதம் சக்கரியாவோட அமைதியான முறையில், பண்பான முறையில், அன்பான முறையில் இந்த எலிசபெத் அம்மாள் குழந்தை குடும்பம் நடத்தியிருக்கு. திடீர்னு ஊமை ஆயிட்டாரு. அதை பற்றிலாம் எனக்கு ஒரே கிடையாது. அவரை நான் பாசமாக பார்த்துக்கிறணும். இல்லை பேர் வைக்கிறப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன தெரியுமா? நான் யோவான்னு பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னை தாண்டி இன்னொரு பெரிய மனுஷன் இருக்கிறான் வீட்டில். அவங்கிட்ட முதல்ல எழுதி கேளு. யாருக்கிட்ட? சக்கரியா கிட்ட. ஒரு ஒய்ஃப் பார்த்தீங்களா? ஹஸ்பண்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஒரு சொசைட்டியில், சமுதாயத்துக்கு முன்னாடி ஒரு மங்களகரமான நிகழ்வுல கொடுக்குறான்னு பார்த்தீங்களா நீங்கள்? இன்னைக்கு நம்ம கிட்ட அது மிஸ்ஸிங்னு சொல்கிறேன். 15 நாளைக்கு முன்னாடி கல்யாணமான கணவரே தெரியாமல் இன்னொரு கணவரோட 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கா. அப்புறம் என்ன புண்ணாக்கு உனக்கு குடும்பத்தினுடைய அருமையை பற்றி தெரியும்னு கேட்குறேன். நான் குடும்பத்தினுடைய அருமையை பற்றி தெரியும்னு கேட்குறேன். ரொம்ப மோசம் பிரியமானவர்களே, ரொம்ப மோசம். நான்லாம் நியூ இயர் அன்னைக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவன் சாப்பிட கூப்பிட்டான்னு சொல்லி ராஜபாளையத்திலேருந்து நியூ இயர் பூஜை முடிச்சுட்டு மதுரைக்கு சாப்பிட போனேன். ஏன் ஃபாதர் ராஜபாளையத்துலேருந்து மதுரைக்கு சாப்பிட போனீங்கன்னு கேட்காத. சாப்பாடு எங்கே போட்டாலும் உடனே போயிடுவேன். ரைட்டா? இந்த வெக்கமான சூடு சோறுனெல்லாம் கிடையாது. ரைட்? மதுரைக்கு சாப்பிட போனேன். அவன் சாப்பிட கூப்பிட்டது மதியானம். நான் போனது விடிய காலையில் 5:30 மணி. ராஜபாளையத்துலேருந்து திருப்பி பிஷப் ஹவுஸ் வந்துட்டு பிஷப் ஹவுஸ்லேருந்து திருப்பியா மதுரை போக முடியும்? அப்படியே ராஜபாளையத்துலேருந்து மதுரை போனால் நம்மளுக்கு பெட்ரோலும் சிரமமாயிரும், நம்மளும் அங்கே போய் தூங்கிடலான்னு. அப்படியுமே நான் ஆரப்பாளையம் கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கெலாம் போயிட்டு ஒரு 5 மணி முடிய கார்லேயே படுத்து தூங்கினேன். அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே நேரம் அவன் வீட்டுக்கு நான் போய் கதவை தட்டுறப்ப மணி 6 கதவை தட்டினோடனே நம்ம மாப்பிள்ளை தான் வெளியில் வந்தோடனே என்னை அப்படியே வெறிக்க பார்த்தான். நான் அங்கெல்லாம் போட்டு போல பேண்ட் ஷர்ட்டை தான் போட்டு போயிருந்தேன். கலர் கொஞ்சம் கருப்பு தான் இருந்தாலும் வெறிக்க பார்த்தோன்னே அவன் பார்த்த பார்வையில் ஒன்று தோணி இருந்துச்சு எனக்கு. எப்படின்னா, என்னடா உன்னை மத்தியானம் தானடா திங்க வர சொன்னேன், காலையில் 6 மணிக்கே பல்லு விளக்குறதுக்கு முன்னாடியே திங்க வந்துட்டேன்.
நமக்கு தான் அந்த வெக்கமான சூடு சொரணை கிடையாது. அதனால் நான் பாட்டுக்கு அங்கேயே நிற்கிறேன். திங்கிறதுக்குன்னு போயாச்சு, பெட்ரோலும் செலவாகி போச்சு, போயிட்டு விடுதா அப்படின்னு. வெளியில் வச்சே 10 நிமிஷம் பேசுகிறான் என் கூட. நான் மாப்பிள்ளைங்கிறேன், உங்கள் அம்மா அப்பா எப்படா இருக்காங்க, உங்கள் அம்மா அப்பா எப்படா இருக்காங்க, நான் எல்லாம் பேசுகிறேன். எனக்கு 10 நிமிஷம் கழித்து நானே ரியலைஸ் பண்ணுறேன், என்ன தெரியுமா, நம்ம என்னடா இன்னும் தெருவுலேயே நிற்கிறான், அவன் வீட்டுக்குள்ளேயே நிற்கிறான் அப்படின்னு. நானே வெக்கத்தை விட்டு கேட்டேன், மாப்பிள்ளை வந்து 10 நிமிஷம் அது வீட்டுக்குள்ளே கூப்பிட்றான், நல்லா இருப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கே ஓடுது. வீட்டுக்குள்ளே கூப்பிட்றான்னு சொன்ன உடனே 1 நிமிஷம் இருடான்னு சொன்னானா, நான் மாப்பிள்ளை வீடு தானே அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு நேராக உள்ளே போயிட்டேன். உள்ளே போனால் வீடு ஒன்றும் அவனுக்கேற்ற வீடு, ஒரு செவர் ஒன்று இருக்குது, அந்த பக்கம் கிச்சன், இந்த பக்கம் பெட்ரூம், இந்த பக்கம் ஹாலு, வெளியில் போனால் இது. மாப்பிள்ளை வீடு சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்கேன் நானாக நினச்சிட்டு அந்த டைனிங் ஹாலில் வந்து உட்காந்துருக்கேன். இவன் போய் மனைவியை எழுப்புறான். மாப்பிள்ளை வந்திருக்காண்டி, எந்திரின்னு. அந்த அம்மா நான் வெளியில் நிற்கிறேன்ட்டு அள்ளி காலங்காலத்தில் 6 மணிக்கு நியூ இயர் அன்னைக்கு. என்ன தெரியுமா, அவனை நீங்கள் மத்தியானம் தானே சாப்பிட வர சொன்னீங்க, அவனை நீங்கள் மத்தியானம் தானே சாப்பிட வர சொன்னீங்க, இப்போ வந்து உட்காந்துருக்கானோ அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சுட்டு கொண்டையை முடிஞ்சுக்கிட்டே அந்த செவத்தை தாண்டி வந்து என்னை பார்த்த அடுத்த செகண்ட் ஹாப்பி நியூ இயர் ஃபாதர் அப்படிங்குது. பாதகத்தியலா, இனிமேல் செவர் இருக்கிற வீடு எந்த வீட்டுக்கு சாப்பிட போகக்கூடாதுன்னு அன்னைக்கு முடிவு பண்ணேன். ரைட், நான் செவத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் பாட்டுக்கு ஃபாதருக்கு ஆப்பிள் கொடு, ஆரஞ்சு கொடு, அன்னாச்சி பழம் கொடுன்னு கொடுக்குறேன், அங்கே உள்ள என்ன கொடுக்குறேன்னே தெரிய மாட்டேங்குதுல்ல. ஹாப்பி நியூ இயர் ஃபாதர்னுச்சா நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் நமக்கு தான் கரெக்டா வெக்கமான சூடு சொல்றதா இல்லையே. அதனால என்ன பண்ணிட்டேன், ஆசீர்வாதத்தை போட்டு நீ போமா அப்படின்னு. இவன் என் முன்னாடி கெத்த காமிக்கிறானா, யாருக்கிட்ட, மனைவி கிட்ட. ஏய் சீக்கிரம் மாப்பிள்ளை வெயிட் பண்ணுறான்ல அப்படின்னு ஒன்று. அந்த அம்மா என்கிட்ட அதுக்கப்புறம் சொல்லிச்சு, டம்ளரை நான் சாதாரணமாக தான் தவறி உளுந்துச்சு, அவர் சொன்ன உடனே டம்ளர் உழுகிற சத்தம் கேட்டுச்சு. அப்போ நான் மாப்பிள்ளைகிட்ட சொன்னேன், மாப்பிள்ளை நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, இனிமேல் எதுவும் சொல்லாத, அவங்க எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு. அந்த அம்மா எனக்கு என்ன தெரியுமா கொடுத்துச்சு, நியூ இயர் அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு இந்த தெருவில் வந்து ஒரு வண்டியில் போட்டு இந்த பச்சை கலர் கப்பில் வந்து ஒன்று கொடுப்பாங்களே சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, ஒரு பச்சை கலர் கப்பு, பச்சை கலர் கரண்டி போட்டு கரெக்டாக அந்த பச்சை கலர் டவல் வந்து என் கண்ணு முன்னாடி வந்து டம்முன்னு வச்சுச்சு, அங்கேயே டம்முன்னு வச்சுச்சு. இவன் உடனே ஸ்பூன் எங்கடின்னு கேட்டான். உடனே ஸ்பூனு கொண்டு வந்து வச்சுச்சு. என்ன தெரியுமா எனக்கு காலையில் சாப்பாடு, இந்த பண்பான அன்பான பெண்கள் எல்லாம் சமைக்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டுட்டு பிள்ளைகளை சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்பணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா அந்த ஒரு பாக்கெட்டை ஒன்றை உடச்சி அதை கலக்கி அடித்து கொடுப்பீங்களா, அது என்னது, மேகி இல்லைடா அந்த டீ குடிக்கிறதுக்கு பதிலாக அந்த ஒரு பாப்கார்ன் மாதிரி சின்னதாக இருக்கும், செர்லாக்கு, அந்த புண்ணாக்கு தான், அதை கொண்டு வந்து கொடுக்குறாப்புல. அதை கொண்டு வந்து எப்படி தெரியுமா கொடுக்குறாப்புல, பாக்கெட் இப்படி கையில் இருந்தால் வச்சுக்கிட்டாப்புல, கத்திரிக்கோள் இப்படி வச்சுக்கிட்டாப்புல, என் கண்ணு முன்னாடி இப்படி கட் பண்ணுறாப்புல காலையில் 6 மணிக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்டா வந்தோன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு தான் ஒன்றும் கிடையாது, சரி வந்ததுக்கு இதையாச்சும் சாப்பிட்டு போவோம்னா அது அப்படியே டப்பாக்குள்ளே தட்டுது. எனக்கு இந்த காங்கிரீட்டில் நின்று இந்த ஜல்லி வந்து அந்த காங்கிரீட் மிஷினுக்குள்ளே உழுவுல, அதே மாதிரியே பொதுன்னு என்னுடைய பாக்ஸில் வந்து உழுகுது. எனக்கு கார்ன்ஃப்ளாக்ஸை சீரியஸாக சொல்கிறேன், எப்படி சாப்பிடணும்னு எனக்கு தெரியாது. நான் என்ன யோசிக்கிறேன், மாப்பிள்ளை எப்படி சாப்பிட்றானோ அதே மாதிரி நம்மளும் சாப்பிடுவோன்னு நினச்சிட்டு நான் கரண்டியை போட்டு கலக்கிக்கிட்டே இருக்கிறேன் வெறும் கார்ன்ஃப்ளாக்ஸை. ரைட்டா, கரெக்டாக ஒரு 6:25க்கு அன்பிற்குரிய மனைவி என் காதுகிட்ட வந்து, அந்த பொண்ணு அந்த ஆளோட மனைவி, என்ன அன்பிற்குரிய மனைவி என் காதுகிட்ட, நீங்கள் மட்டும் கொளுத்தி விட்டு போயிடாதீங்க தாயி, நல்லா இருப்பீங்க, அன்பிற்குரிய மனைவி என் காதுகிட்ட வந்து சொன்ன முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, உங்களுக்கு நான் இப்போ பால் ஊற்றவா அப்படின்னு கேட்குது. கார்ன்ஃப்ளாக்ஸை பால் ஊற்றி தான் சாப்பிடணுன்றதை அன்னைக்கு தான் எனக்கே தெரியும். நான் என்ன சொல்கிறேன், பால் ஊற்றவான்னு என்னடா அது நியூ இயர் அன்னைக்கு சாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் யோசிக்கேன். உடனே மாப்பிள்ளை முதல்ல அவனுக்கு ஊத்து, அடுத்து எனக்கு ஊத்து அப்படிங்க. அவன் காலை தூக்கிக்கிட்டு முட்டை என்னடா அப்படின்னா அப்புறம் தான் கார்ன்ஃப்ளாக்ஸை பால் ஊற்றி ஒரு 2 கரண்டி சாப்பிட்டுட்டு அவனை மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போனான். என்னடா பிரச்சனை, காலையிலேருந்து எலியும் புளியுமா இருக்கீங்க, நான் வந்து மேலும் பிரித்து விட்றேனாடா, என் வேலை அது கிடையாதுறான்னு நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாயா, ஒன்றுமே இல்லை மாப்பிள்ள, நேற்று நைட்டு கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் சேர்த்து சாரீ எடுத்துகிட்டு வந்தேன், கிறிஸ்மஸ் சாரீ அவளுக்கு பிடிக்கலை, நியூ இயருக்கு அம்மாவுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தேன்டா, அம்மாவும் சாரீ கட்டிட்டு வந்தாங்க, இவளும் சாரீ கட்டிட்டு வந்தா, ஒரே ஒரு விஷயம் தான்டா சொன்னேன், ஏம்மா இன்னைக்கு அவளை விட உன் சாரீ சூப்பர், அவ்வளோதான். ரெண்டாவது நான் பண்ண தப்பு என்னன்னா, அம்மா உன் சாரி இன்னைக்கு நல்லா இருக்குல்ல, காரில் என் பக்கத்தில் நீ முன்னாடி உட்காருமா, அவன் இன்னைக்கு ஒரு நாள் பின்னாடி உட்காட்டுன்னு சொல்லிட்டாப்லையாம். ஒரே போர்வேல தான் நியூ இயர் மாதம் ஞானோலிபுரத்தில் பார்த்துருக்குறாங்க, 2 பேரும் சமாதானமே சொல்லலையாம். அப்புறம் என்ன புண்ணாக்கு நீ பூசைக்கு போன இல்லை, இதுதான் மேட்ரு.
அவளை விட அம்மாவுடைய சரி இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒரு அன்பான பாசமான ஒரு மனைவியா இருந்தா அப்படின்னு வந்து சொன்னா விடுங்க, உங்க அம்மா தானேங்க, பார்த்து போடுங்க போங்க. இல்லை இல்லை பாருங்க, பழைய ஏற்பாட்டிலலாம் அந்த யாக்கோபினுடைய பையன் பேர் என்ன, சாரி ஈசாக்கினுடைய பையன் பேர் என்ன, என் பையன் பேர் அப்பப்போ எனக்கு மறந்துரு சாமி. அப்படிப்பட்ட பண்பான மனைவிகள் தான் நாங்கள். இல்லை ஈசாக்கினுடைய பையன் பேர் என்ன, யாக்கோபு ஏசா, அப்படி தானே? ஏசா எதில் கில்லாடி, யாக்கோபு எதில் கில்லாடி? டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏசா வேட்டையாடுறதுல கில்லாடி, யாக்கோபு எதில் கில்லாடி? யாக்கோபு எதில் கில்லாடி? கரெக்டாக சொன்னால் என் கையில் உள்ள மோதிரம் இலவசம். யாக்கோபு எதில் கில்லாடி? யாக்கோபு எதில் கில்லாடி? அவ்வளோதான், மோதிரம் கேன்சல். யாக்கோபு வந்து ஏமாத்துறதுல கில்லாடி, ரைட்? இப்போ என்ன அப்படின்னு வந்து சொன்னால், ஏசா வந்து வேட்டையாடுறதுல கில்லாடின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அவங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணுறாப்புல, அவங்க அப்பா அவரை ஏசாவை கூப்பிட்டு, நான் நிறைய ஆசீர்வாதத்தை உடம்பு ஃபுல்லாக வந்து வச்சிருக்கிறேன், நீ ஒன்று பண்ணு, மொத்தமாக போய் வேட்டை பதார்த்தங்கள் எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு எடுத்து கொண்டு வந்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன்னா மொத்தமாக எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுக்குறேன். அந்த காலத்தில் அப்பா மார்க்க எதை சேர்த்து வச்சிருக்கான் பாரு, கடவுள்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை மொத்தமாக பேங்க் மாதிரி டெபாசிட் பண்ணி வச்சிருக்கான். அந்த காலத்து அப்பா மார்க்க எதை சேர்த்து வைக்கிற நீ பிள்ளைகளுக்கு? இல்லை, ஆசீர்வாதம் நான் சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு மொத்தமா தரேன்டா, அதை வச்சுட்டு நீ நீடோடி காலம் வாழ்ந்து நல்லபடியா ஓடிக்கிட்டுறா அப்படின்னு வந்து சொல்ற இந்த யாக்கோபு, சாரி ஈசாக்கு, ஏசாட்ட இதை சொல்லி முடிச்சோடனே ஏசா சந்தோஷப்பட்டு காட்டுக்கு ஓடுறப்போ ஸ்கிரீனுக்கு பின்னாடி நின்றுட்டு ஒரு பேய்ச்சி ஒரு தாய் ஒன்று ஒட்டி கேட்குது. எது தெரியுமா? ரெபேக்கா. அது எப்படி மூத்த பையனுக்கு கொடுக்கறது? என் பிள்ளை யாக்கோபு இருக்கான், அவனுக்கு கொடுக்காம ஏசாக்கு கொடுக்கறதான்ட்டு எல்லாத்தையும் யாக்கோபு கிட்ட சொல்லி, நீ போய் முனியாண்டி விலாசில் கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வா, அவன்கிட்ட போய் ஒரு மட்டன் வாங்கிட்டு வா, எல்லாத்தையும் நான் சமைச்சு தரேன். யாக்கோபு பிரில்லியண்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறான். என்ன கொஸ்டின் தெரியுமா? அம்மா சமைக்கிறதெல்லாம் சரி, ஏசாவுடைய கையெல்லாம் முடியா இருக்குமே, என் கையில் முடி ஒன்றும் இல்லையே, அப்பாவுக்கு கண்ணு தெரியாதுன்னு வேற சொல்ற, ஒருவேளை அப்பா என்ன தொட்டு பார்த்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு இந்த பேய்ச்சி இந்த தாய் ஒரு ஐடியா வச்சிருக்காப்புல. என்ன தெரியுமா? என்ன ஐடியா தெரியுமா? ஆட்டு ரோமத்தை எடுத்து தச்சு வச்சிருக்கோம்டா, ரெண்டு கையிலையும் கட்டி விடுறேன்டா, நேராக போய் கையை நீட்டுறா, உங்கள் அப்பா அந்த கையில் தொடுவாப்லடா, முடியா இருக்கும்டா, முடியை பார்த்தோன்னே நீ யாக்கோபு இல்லை ஏசான்னு முடிவு பண்ணிடுவாப்லடா, அடித்து முளைக்கி உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருவாப்லடா அப்படின்னு. யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிடுறாயா, ஏசா விரட்டி விரட்டி ஓடுறான், வெட்ட முடியல. யாக்கோபு கடைசியில் போய் செட்டில் ஆன இடம் எங்கே தெரியுமா? எங்கே? அவங்க மாம்சு வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க. மூத்த பொண்ணு பேர் என்ன, ரெண்டாவது பொண்ணு பேர் என்ன? லேயா. ரெண்டாவது பொண்ணு பேர் என்ன? ராகேல். லேயாவுக்கு என்ன பிரச்சனை, ராகேலுக்கு என்ன பிரச்சனை? லேயாவுக்கு கண்ணு தெரியாது, ராகேலுக்கு என்ன பிரச்சனை? ராகேலுக்கு என்ன பிரச்சனை? ராகேலுக்கு என்ன பிரச்சனை? ராகேலுக்கு என்ன பிரச்சனை? குழந்தை இல்லையா, மண்டே உடைக்கிறோம், பூசை முடிஞ்சு பேசிக்கிறோம். ராகேலுக்கு என்ன பிரச்சனை? அழகா இருக்கிறது தான் பிரச்சனை. ராகேல் அழகா இருப்பாப்ல, ஆட்டோமேட்டிக்கா பையனுக்கு என்ன அட்ராக்ஷன் போகும்? லேயாவுக்கு கண்ணு தெரியல, ராகேல் அழகா இருக்காப்ல, அதனால லவ்ஸ் எங்க தெரியுமா ஓடுது? ராகேலுக்கும் யாக்கோபுக்கும் ஓடுது. இந்த மானங்கட்ட மாமனார் ஒரு விஷயம் பண்றாப்புல. என்ன தெரியுமா? முதல் இரவு அன்னைக்கு மூத்த பொண்ணை இறக்கி விடுறதுக்கு பதிலாக ரெண்டாவது பொண்ணை இறக்கி விடுறதுக்கு பதிலாக முதல் பொண்ணை இறக்கி விட்டு குடும்பத்தை வழி நடத்த ஆரம்பிச்சிடறாப்புல. 7 வருஷம் யாக்கோபு வேலை செய்கிறான். அவங்க வீட்டில் நாயா பேயா வேலை செய்கிறான். வேலை செஞ்சுட்டு கல்யாணத்தை ராகேலோட முடிச்சு குடும்பத்தை ராகேலோட ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா லேயாவை உள்ள விட்ட உடனே ஒட்டுமொத்த வாழ்க்கையை வம்பா போச்சுன்னு மாமனார் சட்டையை பிடிச்சு, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா, சின்ன பிள்ளைய முதல் இரவுக்கு அனுப்பி விடுறதுக்கு பதிலாக பெரிய ஆளை அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்க, என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்ட உடனே மாமனார் அடுத்து இன்னொரு செய்தி சொல்றாப்புல. என்ன தெரியுமா? இன்னொரு 7 வருஷம் ஆடு மாடு மேயி நீ உன்னுடைய அன்பு உண்மையான அன்பாக இருந்தது என்று சொன்னால் நான் உன்னை ராகேலுக்கு திருமணம் வைத்து முடிக்கிறேன். நம்ம ஊரில் இப்படி ஒரு கல்யாணம் நடந்துடும்? சொரண்டையில் ஒரு 7 வருஷம் என் பின்ன உனக்கு பிடிக்குதா, எங்கே வா, ஆடு மாடு சாணிகினி எல்லாமே அல்லு, அப்படி அல்லுன்னு அப்படின்னு வந்து சொன்னால் நான் உன் பொண்ணை கல்யாணம். அப்படி ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா அண்ணாச்சி கூப்பிடுங்க, அண்ணாச்சி பிஷப்போட சேர்த்து வச்சு அந்த கல்யாணத்தை முடிச்சிருவோம் நம்ம. இல்லை, யோசித்து பாருங்களேன். எனக்கு என்ன தெரியுமா, லேயாவை நீ கல்யாணம் முடிச்சுட்ட, அதே வீட்டுக்குள்ள தான் இருக்க. ராகேலை நீ கல்யாணம் முடிக்கிறதுக்கு 7 வருஷம் உழைக்க போற. இந்த லேயாவுக்கு ராகேலுக்கு சண்டை வந்ததாக திருவிவிலியத்தில் எங்கேயுமே சொல்லலையா? மாமனாருக்கு மருமகனுக்கு வந்துச்சுன்னு சொல்லி திருவிவிலியம் சொல்லுது. அக்கா தங்கச்சி தான், சண்டையே கிடையாது. என் கணவர் என்னுடைய பாசம் ராகேலை நோக்கி யாக்கோபுவை நோக்கி என்பதில் தெளிவா இருந்தாங்க. ராகேலுக்கு ஒரு தடவை ஜோரா கைகளை தட்டி கொள்ளுங்களேன். யோசித்து பாருங்களேன், அன்பான பண்பான மனைவி அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் கொண்டு வரக்கூடாது என்பதில் ராகேல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாப்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லையா, பார்த்துக்கிறல, போயா நீ எனக்காண்டி அடுத்த ஒரு 7 வருஷம் உழைக்கிற இல்லையா, அந்த அன்பு தான் எனக்கு முக்கியம். அந்த அன்பு தான் இல்லை. ஆபிரகாம்லாம் மனைவி ரொம்ப அழகா இருக்காப்லன்னு சொல்லிட்டு எல்லா அரசர்கள் முன்னாடியும் இவ தங்கச்சி ஊருக்கு
அள்ளி குமிக்கிறாரு ஆபிரகாம். மனைவியை அப்படியே தங்கச்சியா மாத்துவாப்ல. இந்த அம்மாவும் ஆபிரகாமுக்கு பணிந்து ஆபிரகாமின் மீது அன்பு வைத்து இந்த ஊர்ல நான் தங்கச்சியாவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனவதாயா சாராவுக்கு ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. ரூத்து, நகோமி, போவாஸ் அரசன் இல்ல, அரசனுக்கு ஒரு களங்கம் விளைவிக்க கூடாது என்பதற்காக ரூத்து நகோமி சொல்ற பேச்சை கேட்டுட்டு திராட்சை தோட்டத்தில் நைட்டு மது அருந்து படுத்து கொண்டிருக்கக்கூடிய போவாசினுடைய காலடியில போர்வைக்கு உள்ள போய் உட்காரணுன்னே உட்கார்றா. அப்பதான் எனக்கு ஒரு பாசத்திற்குரிய வாழ்க்கை கிடைக்கும் என்பது ரூத்துவுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது இல்ல. மறுநாள் காலையில் பஞ்சாயத்து வச்சு பேசினப்போ போவாஸை பார்த்து ஒருத்தன் சொல்கிறான், இந்த பொம்பளைக்காண்டி இவ்வளவு வக்காலத்து வாங்குறைய, பேசாமல் இவளை நீயே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன உடனே ரூத்து, ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னுடைய மானத்திற்கும் உன்னுடைய அன்பிற்கும் எந்த களங்கமும் விளைவிக்காமல் உன்னோடு நான் வாழ்வேன் என்று சொல்லி போவாஸ் ரூத்துவை திருமணம் முடிச்சாப்பலையாம். ரூத்து போவாஸின் மீது அன்பு வைத்தாராம். ரூத்துவுக்கு ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. இல்லை, தாவீது அபிகாயால்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது திருவிவிலியத்தில். 1 சாமுவேல் புத்தகம் 25வது அதிகாரம். மேட்ரு என்ன தெரியுமா? அபிகாயலுடைய கணவர் பேரு நாபால். நாபால் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மூடன் என்பது அர்த்தம். இல்லை, மூடன் என்பது அர்த்தம். ஒரு நாள் தாவீது சொன்னானா, 10 பேரை கூப்பிட்டு நீ போய் நாபால்கிட்ட போய் ஆட்டு ரோம தச்சுக்கிட்டு இருப்பான், அவன்கிட்ட ஒரு 10-15 ஆட்டு ரோமத்தை வாங்கிட்டு வாடா அப்படின்னு வந்து சொன்ன உடனே தாவீதினுடைய ஆட்கள் 10 பேர் வேகமாக போய் நாபால்கிட்ட கேட்பாங்களாம், ஆட்டு ரோமத்தை தாவீது அரசர் வாங்கிட்டு வர சொன்னார்னு. தாவீதுனா பெரிய இவனான்னு கேட்டு திட்டி அனுப்பி விட்டுருவானா. திட்டி அனுப்பினோடனே இந்த 10 பேர் நேராக போய் தாவீதிட்ட போய் சொல்லுவாங்களாம், நீ தான் ஏன் அவன் மேலே மதிப்பு மரியாதை வச்சிருக்க, அவன் உன் மேலே ஒரு துளி கூட மதிப்பு மரியாதை வைக்கல, நீ பெட்டர் நீ பேசாமல் வெளியில் போயிரியா அப்படின்னு இந்த 10 பேரும் சொன்ன உடனே தாவீது கடுப்பாய் போய் 400 பேரை அனுப்பி நாபாலை போட சொல்லிட்டு வேகமாக ஆட்களை அனுப்பி விடுகின்ற பொழுது இந்த நாபாலினுடைய மனைவி இந்த செய்தி எல்லாத்தையும் கேள்விப்பட்டுட்டு, தாவீது என் அரசனை என்னுடைய கணவரை கொல்ல வரானா அப்படின்ட்டு இந்த முந்திரி பருப்பு, பாசிப்பயிறு, 5 ஆடு, திராட்சை பழத்தினுடைய கொழுந்து, இது எல்லாத்தையும் ஒரு பெரிய பேக்கில் எடுத்துட்டு போய் தாவீதுக்கு முன்னாடி போய் காலில் விழுவா. தாவீது அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான், என்ன தெரியுமா? இந்த ஊர்லேயே அழகான பொம்பளை நீ ஏமா என் காலில் வந்து உழுகிறன்னு கேட்டப்போ அபிகாயில் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? காலில் நான் விழுந்தது எனக்காக அல்ல, என்னுடைய கணவனுக்காகன்னு சொல்லுவாப்லையா. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி அபிகாயில். யார் யாரெல்லாம் திருவிவிலியத்தில் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் தன்னுடைய கணவனையும் தன்னுடைய பிள்ளைகளையும் பார்த்து கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் ஒரு படி மேலே நிற்கிறார்கள். பிரியமானவர்கள், இன்னைக்கு பண்பான மனைவி ஏற்றி வைக்கக்கூடிய விளக்கு சுடர் விட்டு எரியும் என்று சொன்னால் நீயும் நானும் பண்பான மனிதர்களா என்பதை முடிவு செஞ்சு கொள்ளணும். இந்த திருப்பலி முடிந்து போறப்போ இனிமேல் கணவரெல்லாம் தேவையில்லாமல் திட்டாது, அதுவும் ஒரு மேலே திட்டாது. இல்லை, அந்த மனுஷனுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, சொசைட்டியில் ஒரு மதிப்பு இருக்குது. நீ பாட்டுக்கு ஈஸியாக உன் ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்ஸ்ட்டையும் உன்னுடைய அலுவலகங்களில் வேலை பார்க்குற டீச்சர்ஸ்ட்டையும் விட்டு கொடுத்துறாதன்னு சொல்கிறேன். விட்டு கொடுத்துறாத. முந்தா நாள் ஜிஹெச்சில் ஒரு ஆப்ரேஷன். என்ன ஆப்ரேஷன் தெரியுமா? கணவருக்கு சுகர் அதிகம், கிட்டத்தட்ட கிட்னியை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. உப்புச்சத்து வேற ரொம்ப அதிகமாகி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. புளியங்குடியிலேருந்து அந்த கேஸ் அங்கே வந்து நிற்கிது. எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, யார்கிட்டடா போய் கிட்னி வாங்கலான்னு சட்னி வாங்குற மாதிரி 2 நாளாக 3 நாளாக நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு புண்ணாக்கும் கிடைக்கல. கடைசியில் பிளட் குரூப் யாரான்னு வந்து பார்த்தா எல்லா பேருடைய பிளட் குரூப்பும் அந்த ஆளுடைய பிளட் குரூப்போட மேட்ச் ஆகலை. கடைசியில் யார் தெரியுமா கிட்னி கொடுத்தா? மனைவி. எனக்கு என் பிளட் குரூப்பை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இது வரைக்கும் வாழ்நாளில் எங்கள் பெத்த தாய் கூட என் பிளட் குரூப்பை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல, என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்டுட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிச்சா பிளட் குரூப் 2 சேமாக இருக்குது, கிட்னி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கே அப்படின்னு. அவர் எத்தனை வருஷம் என் கூட வாழுவார்? அந்த அம்மா கேட்ட முதல் கேள்வி டாக்டரை பார்த்து. அவர் வாழ்வாருமா, இவங்க இயர்லாம் சொல்லலை, அவர் வாழ்வாருமா, உங்கள் கூட நல்லா வாழ்வாருமா. அப்போனா என் கிட்னி 1 இல்லை 2 எடுத்துக்கோங்கன்னு சொல்லுதியா? அந்த அம்மா படிக்காத அந்த அம்மா. இன்னைக்கு படித்த நம்ம தாயா ஈஸியாக விட்டு கொடுத்துட்றோம் கணவன்மார்களை, ஈஸியாக ஏற்றி விட்டுறோம் கணவன்மார்களை. விட்டுறாதீங்க பிரியமானவர். பண்பான மனைவி என்பவள் அன்பான மனைவி. பண்பு என்பது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அடக்கியது. எல்லாத்துக்கும் மூல காரணம், முதல் காரணம் அன்பு மட்டும்தான். மேக்சிமம் ட்ரை பண்ணுங்கள், அன்பான மனைவியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், அன்பான பெற்றோர்களாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். வாழ்க்கை செமையாக இருக்கும். இந்த அன்பும் பண்பும் அந்தோனியார்கிட்ட இருந்ததுனால தான் இன்றைக்கி அந்தோனியாரை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம்ல. 10 நாள் மற்றவங்களுக்கெல்லாம், அந்தோனியாருக்கு மட்டும் எத்தனை நாள் சிஸ்டர்? 13 நாள். 13 நாள். அந்த 3 நாள் டிஃப்ரென்ஸு தான் மற்ற புனிதர்களையும் அந்தோனியாரையும் ஒரு லெவலில் கொண்டு போய் வைக்கலை. ரைட்? இவர் எல்லா பேர்த்தையோடையும் வேலை
மாதாக்கே 10 நாள், அதுக்காண்டி நான் மாதாவை குறை சொல்லலை. இல்லை, அந்தோணியாருன்னா அந்த 13 நாளுன்ற அந்த ஒரு கிரேட்டான விஷயம் இருக்குல்ல, அன்பும் பண்பும் பாசமும் மட்டும்தான் பிரியமானவர்களே. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். இதைத்தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இனிமேல் அடிக்கடி அண்ணாச்சி கூப்பிடுவாப்புல. அண்ணாச்சி என்னை நிறையா டைம் கூப்பிட்றாப்புல. என்னுடைய வேலை பிஸி, நான் வர முடியல. இருந்தாலும் இனி அடிக்கடி கூப்பிட்றப்போ இப்படியே ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமாக கும்மி அடிச்சுட்டு போவோம். என்ன, ஒரு பிரச்சனை இல்லை. மண்டைக்குள்ளே ஏறிடுச்சா? மேட்ரு ஏறிடுச்சா தையி? அம்மா சும்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கம்மா. என்னை பார்த்து இவ்வளோ வைக்கப்படுறீங்க, எனக்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ரைட், ஓகே, ரைட். எல்லாரும் ஜோராக ஒரு தடவை கைகளை தட்டி முழுமையாக திருவிழா வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை கடவுளை நோக்கி சமர்ப்பித்து மன்றாடும். அகில உலகையும் ஆண்டு நடத்தும் எம் இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். யூபிலி ஆண்டை கொண்டாடுகிற இந்நன்னாளில் எதிர்நோக்கும் திருப்பயணிகளாக நாங்கள் வாழ எங்களை வழிநடத்த தேவையான ஆற்றலையும் அருளையும் தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டி புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரையே மனதில் கொண்டு செய்ய ஞானத்தை தாரும். நீதி, நேர்மை, நியாயம் நிறைந்த வாழ்வு வாழவும், பிறருக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்யாமலும் நேரிய வழியில் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வரமருள புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் உன்னதரே இறைவா, தமிழ் திருநாளாம் பொங்கல் திருநாளை கொண்டாடுகிற இந்நாளில் கதிரவனையும் கழனியையும் கால்நடைகளையும் ஆசீர்வதியும். விவசாய மக்களின் வாழ்வு சிறக்க, விளைச்சல் பெருக மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்ட உதவிகள் அவர்களுக்கு நிறைவேறிட இறைவா, நலத்திட உதவிகள் அவர்களுக்கு நிறைவாக கிடைத்திட அருள்தர வாழ்வு சிறப்பு புனிதர் அந்தோணியார் வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, உம்முடைய அளவற்ற அன்பினால் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களுக்கும் தேவையான அருள்வளம், தொழில் முன்னேற்றம், வியாபார வளர்ச்சி, பிள்ளைகள் கல்வி ஞானம், குடும்ப சமாதானம், ஒற்றுமை, அமைதி என எல்லா ஆசிரியை தந்து எங்களை வழிநடத்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் வழிகாட்டியே எம் இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற சகாய மாதா அன்பிய குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். மேலும் இன்றைய நாளில் திருப்பலி நிறைவேற்றி சிறப்பானதொரு மறையுரையாற்றி அருளாசீர் பெற்றுத்தர வந்திருக்கும் அருட்தந்தை ராபின் அடிகளார் மற்றும் எமது பாசமிகு பங்கு தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அடிகளார் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் முன்னெடுக்கிற எல்லா பணிகளில் நீரே உடனிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி மன்றாடுவோம். வாழ்வில் அன்பும் பண்பும் நமக்கு இருக்கும்படியாக சிறப்பாக ஜெபிப்போம். குறிப்பாக குடும்ப தலைவிகள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தங்களுடைய கணவரையும் குடும்பத்தில் உள்ள உறவுகளையும், குறிப்பாக பெரியவர்கள், மாமனார் மாமியார், அன்பு தாய் தகப்பன் அனைவரையும் பண்போடும் அன்போடும் வழிநடத்தக்கூடிய ஆற்றலையும் அருளையும் வேண்டுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். எத்தனை ராகங்கள்
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் இப்பலியை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியின் பொருட்டு புனித அந்தோணியாரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி முடிவில்லா மீட்பை எங்களுக்கு இன்று போல் என்றும் அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித அந்தோணியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்பு மிக்கவும் அரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகிய எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையறாது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: நீதிமொழிகள் புத்தகம் சொல்கிறது, நல்ல மனையால் நல்ல குடும்ப பெண் தன்னுடைய கணவருக்கு நலமும் வளமும் பெற்று தருவாளாம். இரண்டாவதாக ஆழமான ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறது. நல்ல குடும்ப பெண் தன்னுடைய கணவருக்கு எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டே இருப்பாளாம். நாம் நல்ல குடும்ப பெண்களாக மாற, கணவருக்கு வாழ்நாள் முழுவதும் நலமும் வளமும் நன்மையும் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க, திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் மாறக்கூடிய இறைவனை நோக்கி சிறப்பாக மன்றாடுவோம். அன்பிற்குரிய கணவன்மார்கள் அந்த நன்மைத்தனத்தை முழுமையாக ஏற்று மறுபடியும் அதே நன்மைத்தனமான காரியங்களை தங்களுடைய மனைவிமார்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் செய்யக்கூடிய ஆற்றல் அருளை வேண்டி இந்த திருச்சடங்கில் பக்தி நிறைந்த உள்ளத்தோடு பங்கு கொள்வோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அதவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பு நிறைந்த உள்ளத்தோடு பண்பான குணநலன்களோடு அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். அன்பும் பண்பும் நம் வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கற்றுக் கொடுத்து இன்றைய நாளிலே அதை நமக்கு கொடுக்க நிறைவாக வந்திருக்கக்கூடிய அன்பு மகன் இவர்தான். இவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி உணர்வோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உமது திரு அவைக்காக இடையராது தம்மை கையளிக்க புனித அந்தோணியாரை ஆர்வமுடன் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே அன்பு தீய எங்களிலும் இன்று போல் என்றும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு நிறைந்த இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை இன்று போல் என்றும் ஆசீர்வதிப்பாராக. பண்பில் தலை சிறந்தவர்களாக சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. அற்புத சுரங்கம் புனித அந்தோணியார் திருத்தல திருவிழாவின் 8ஆம் நவநாளை தமிழர் திருநாளாம் தைத்திருநாளை சிறப்பிக்கும் வண்ணம் நாம் பங்கு தந்தை அவர்களின் அன்பு அழைப்பை ஏற்று இன்று நம்மிடையே வருகை தந்து இந்த நவநாள் திருப்பலியை தலைமையேற்றி வழிநடத்தி பண்பான மனைவி என்ற மறைவுரை சிந்தனைக்கு நடைமுறை யதார்த்தங்களை நகைச்சுவை சிந்தனைகளோடு கலந்து பரபரப்பான மறைவுரை சிந்தனைகளால் நமக்கு இறை அருளையும் ஆசிரியையும் பெற்றுத்தந்த நமது மறைமாவட்ட பொறியாளர் தந்தை அருள் தந்தை ராபின் அவர்களுக்கு நாம் பங்கு தந்தையின் சார்பாகவும் இறைமக்கள் சார்பாகவும் திரு TS ஜேம்ஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அணிவிக்கின்றார்கள். அடுத்தபடியாக இன்றைய திருவிழாவின் 8ஆம் நவநாளை சிறப்பித்த சகாய் மாதா அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் மனமார்ந்த நன்றிகளை கரவழி எழுப்பி தெரிவித்து மகிழ்வோம். வழக்கமாக நம்ம வைக்கிற பிரசங்கத்தை வேறு யாராச்சும் தான் நோட் பண்ணி அவங்க தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நானே கொஸ்டின் கேட்டு நானே பரிசு கொடுக்கணுமா? சொல்லியிருந்தா அண்ணாச்சி நானே ஒரு 3 பரிசை வாங்கிட்டு வந்து நானே மொத்தமாக கொஸ்டினே அவுட் பண்ணி 3 பரிசை கொடுத்துருப்பேன். ரைட், சிம்பிளான கொஸ்டின் தான். பழைய ஏற்பாட்டில் இந்த 2 பெண்மணிகள் இருந்தாங்கல்ல, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும் அண்ணாச்சி? யாருக்காச்சும் ஒருத்தவங்க வாங்கம்மா. யார்? லேயா ராகில் சொன்னவங்க வாங்க. ரைட், அனைவருக்கும் வணக்கம். நேற்று நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் பரிசு பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. பரிசு வழங்குவதற்காக ரெவரண்ட் ஃபாதர் ராபின் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். முதல் பரிசு பெற்றவர்கள் 4 பேர். முதலாவது M அனுஷ்யா 9th ஸ்டாண்டர்ட். இரண்டாவது L லூர்து ஏஞ்சல் 10th ஸ்டாண்டர்ட். மூன்றாவது A ஜெரினா 10th ஸ்டாண்டர்ட். நான்காவது L லூர்து மிஜன்ஷா 12th ஸ்டாண்டர்ட். இரண்டாவது பரிசு பெற்றோர் M லூர்து ஆண்டன் புஷ்பா 12th ஸ்டாண்டர்ட். X தமிழரசு 12th ஸ்டாண்டர்ட். மூன்றாவது பரிசு பெறுவோர் M மைக்கேல் ஷர்மிளா 12th ஸ்டாண்டர்ட். R ஜெஃப்ரினா 10th ஸ்டாண்டர்ட். அடுத்து இன்று நடைபெற்ற கோலப் போட்டியில் பரிசு பெற்றவர்கள்: முதல் பரிசு ஜெஃபினா ஜெரினா தமிழரசு. இரண்டாவது பரிசு பெறுவோர் 2 குரூப். முதல் குரூப்பில் ஏஞ்சல் ஜாய்னர் அனிதா. இரண்டாவது குழு 2ஆம் பரிசு பெறுபவர்கள் நந்தினி நிரோஷ் கென்சி.
மூன்றாவது பரிசு பெறுவோர் கீதா, மெல்ஃபா, அஸ்வினா. பரிசுகள் வழங்கி அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி. நாளை போட்டிக்கு இளையோர் இளம் பெண்கள் தயாராக வரவும். நிலை
வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.